நாங்கள் கடந்து செல்வோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය දිහා යන්න පුළුවන්. අපි நாங்கள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். බයිබලයේ දේශනාකාරයා කියන පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදය අපි කියවමු. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். අපි දෙවන වචන කියමු. මංගල්‍ය ගෙදරට යාමට වඩා වැළකීමේ ගෙදරට යාම හොඳය. මක්නිසාද එහි සියලු මනුෂ්‍යයන්ගේ අන්තිමය වේ. ජීවත්ව සිටින්නා එක සිතට ගන්නවා ඇත. ஆமென். இன்னொரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். யோவான் 11:25ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. சரி. යේසුස් වහන්සේ නැවත නැගිටීමද ජීවනයද මමය. මා කෙරෙහි අදා ගන්නා මල නමුත් ජීවත් වන්නේය. ஆமென். நாங்கள் 10 நிமிஷம் பொறுமையோடு இருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். අපි විනාඩි 10 නිශ්ශබ්දව නැනිසා මම ඉල්ලා සිටිනවා. காலநிலை சீராக இல்லாதபடினாலே நாங்கள் சீக்கிரமாக முடிக்க வேண்டும். අපේ කාලගුණය අපිට අවහිර වෙන නිසා අපි අපි ඉක්මනින් මෙම ආරාධනය අපි නිමා කරමු. ஆமென். இந்த நாளிலே நீங்கள் சவுருடைய வீட்டார் அனைவரும் துக்கமாக இருப்பீர்கள். අද දවසේ ඔබ සියලු දෙනාම දුකින් ඉන්නවා ඇති. ஆனாலும் அந்த தூக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். මක්නිසාද එම දුකින් ඉන්න අයට අපිට සතුටක් තියෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். මක්නිසාද අපේ දෙවියෝ ස්වාමී යේසුස් වහන්සේ ඒ වගේ වචනයක් අපිට දීලා තියෙනවා. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், මම නැගිටීම සහ ජීවනයක් කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் මා என்று. අදා ගන්න මරණ නමුත් ජීවත් වන්නේය. ஆமென். இந்த அருமையான பொழுதிலே நாங்கள் பேசுகிற வார்த்தையை இந்த சௌரி கேட்காவிட்டாலும் අපි මේ වෙලාවේ අපි කතා කරන දේ මෙම සහෝදරයට ඇහෙන්නේ නැති වුණත් நாங்கள் உயிரோடு இருக்கிற நாங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். ජීවත් වන්නා වූ අපිට මේක තේරුම් ගන්න පුළුවන්. அதனாலே இந்த ஆராதனையானது எங்களுக்குரியதாக இருக்கிறது. මක්නිසාද මෙම යාත්‍රාමය අපි උදෙසා මේක කරන්නේ. ஏனென்றால் மரணத்துக்கு அப்பால் நாங்கள் எந்த காரியத்தையும் மாற்றி அமைக்க முடியாது. මක්නිසාද අපි මරණාට පස්සේ කිසිම දෙයක් අපිට වෙනස් කරගන්න බෑ. அதனால்தான் நாங்கள் இப்பொழுது ஒரு வார்த்தையை வாசித்தோம். ඒ නිසා තමයි අපි මේ වචනය කියුවේ. நீங்கள் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் ඔබ මංගල්‍ය ගෙදරට යනවට වඩා துக்க வீட்டுக்கு போவது நலம். ඒ කියන්නේ මල ගෙදරට යන එක හොඳයි කියලා කියනවා. ஏனென்றால் எல்லா மனிதனுடைய முடிவும் அங்கே இருக்கிறது. මක්නිසාද සියලු මිනිසයන්ගේ අන්තිමය එතන තියෙනවා. உயிரோடு இருக்கிறவன் அதை சிந்திப்பான் என்று. මක්නිසාද ජීවතලා සිටින මිනිසයා ඒ ගැන හිතනවා ඇති. ஏனென்றால் இப்பொழுது உயிரோடு இருக்கிறவனால் மாத்திரம்தான் சிந்திக்க முடியும். මක්නිසාද අපි ජීවත් වෙන මිනිසා විතරයි හිතන්න පුළුවන්. ஏனென்றால் மனிதனானவன் நித்தியமாக வாழ முடியாது. මක්නිසාද මිනිසයා සදාකාලම ජීවත් වෙන්න බෑ. அதனாலே எல்லா மனிதனுடைய முடிவும் இதுதான். මක්නිසාද හැම මිනිසයාගේම කෙලවර මේකයි. ஆனால் உயிரோடு இருக்கிற நாங்கள் அதை புரிந்து கொள்வோமானால் මක්නිසාද අපි ජීවත් වෙන අපි ඒක හදාගත්තත් நாங்கள் ஒரு நித்திய ஜீவனை பெற முடியும். මක්නිසාද අපි සදාකාල ජීවනයකට ඇතුල් වෙන්න පුළුවන්. ஏனென்றால் நாங்கள் பூமியிலே இருக்கிற வேளையில், அதான் இயேசு கிறிஸ்து யோவான் 11:26 சொல்லும்போது, යෝහන්ගේ පොතේ 11:25 කියනකොට உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ජීවත් වෙලා ඉන්න කෙනා මාව හදාගත්තත් එයා ජීවත් වෙන්නේය කියලා කියනවා. அப்ப உயிரோடு இருக்கிற நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். මක්නිසාද අපි ජීවත් වෙන අපි
යේසුස් වහන්සේ විශ්වාස කරන්න ඕනේ. ஏனென்றால் அவர்தான் அந்த நித்திய ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வமாக இருக்கிறார். මක්නිසාද දෙවියන් යේසුස් වහන්සේ තමයි සදාකාල ජීවනය දෙනවා කියලා කියපු එකම දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் அவர் மாத்திரம்தான் இந்த பூமியிலே வந்து மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். මක්නිසාද යේසුස් වහන්සේ පමණයි මේ පොළවට ආවි අපි වෙනුවෙන් ජීවිතේ පූජා කරපු එකම දෙවියන් වහන්සේ වන්නේ. அதனால் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மேலானதாக இருக்கிறது. ඒ නිසා තමයි ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ මේක ඉතාමත් උසස් තැනක් කියලා කියන්නේ මේ. ஆமென். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற எங்களுக்காக அவர் ஒரு ஜீவனை அவர் வைத்திருக்கிறார். මක්නිසාද පණපිටින් ඉන්න අපිට දෙවියන් වහන්සේ ජීවනයක් දීලා තියෙනවා. இப்பொழுது சௌரி வாழ்ந்த வாழ்க்கையிலே அவரை உண்மையாக தேடி இருந்தால் අපි මේ වෙලාව මේ සහෝදරිය ජීවිතයේදී ඇත්තටම දෙවියන් වහන්සේ සොයලා දෙතියත් அவருக்காக ஒரு கூடாரம் அங்கே இருக்கும். එයා වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ සකසා තියෙන ඒ ස්ථානයක් තිබෙනවා. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சரீரமானது ஒரு கூடாரமாக இருக்கிறது. මක්නිසාද හැම මිනිසෙකටම ශරීරය කියලා කියන එක කූඩාරමක් වගේ. அதனால்தான் பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போனாலும் මක්නිසාද මේ පොළොවේ තියෙන කූඩාරමක් විනාශ වන්නේ කියත් தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். අප වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ සාදා තියනෝ ඒ සදාකාල ජීවන නැමැති ගෘහය අපිට තියෙනවා. அதனால்தான் எல்லா மனிதருக்கும் தெரியும் இப்பொழுது இவர் மத்தியில் இருக்கிற ஆத்துமா அங்கே கடந்து போய்விட்டது. ඒ නිසා තමයි සියලු මනුෂ්‍යයන්ට මේ සහෝදරියගේ ආත්මය දැන් මෙතන නැහැ. ஆனால் பொடி இங்கே படுத்திருக்கிறது. එන මෙතනගේ මේ ශරීරය විතර මෙතන තියෙන්නේ. அதனால்தான் அந்த ஆவிதான் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. අනිසාර ඒ ආත්මය තමයි අපිට වටින්නේ. ஆவி இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு அங்கே அவனுக்கு பலம் இருக்கிறது. ඒ ආත්මය අපේ තුළ තිබුණත් විතරයි අපේ මනුෂ්‍යයට බලයක් තියෙන්නේ. அந்த ஆவியிற்கு மட்டும்தான் அவனுக்கு நண்பர்களோ உயிரோடு இருக்கிறவர்களோ இருக்க முடியும். ඒ ආත්මය තිබ්බ විතරයි අපිට යාළුවෝද සහෝදරයෝද සියලු දෙනාම ඉන්න පුළුවන්. நீங்கள் சிந்திக்கும்படியாக நான் பேசுகிறேன். ඔබ සිතන නිසා මම කතා කරන්නේ. ஏனென்றால் நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களிலே எங்களை படைத்த தேவனை தேடாமல் நாங்கள் இருக்கிறோம். මක්නිසාද අපි ජීවත් වෙන කාලයේදී අපි මැව්වා වූ දෙවියන් වහන්සේව සොයන්න නැතුව අපි ඉන්නවා. ஏனென்றால் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். මක්නිසාද දෙවියන් වහන්සේ අපිට මාර්ගයක් දීලා තියෙනවා. அவர்தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். යේසුස් වහන්සේ කිව්වා මම මාර්ගයද සත්‍යද ජීවනයද කියලා තියෙනවා. அங்கே உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் தான் மரித்தாலும் பிழைப்பான். මක්නිසාද අපි පණමේ ජීවත් වෙන මිනිස්සයා තමයි උන්වහන්සේ විශ්වාස කරත් අපි මැලෙන්නොත් ජීවත් වෙන්නේ. ஆமென். அதனாலே உயிரோடு இருக்கிற அதனால தான் அங்கே பிரசங்கி சொல்றான், எல்லா மனிதன் முடிவு அங்கே இருக்கிறது. මක්නිසාද දේශනාකාරය කියන සියලු මිනිස්යන්ගේම අවසානය එතන තිබෙනවා කියලා. உயிரோடு இருக்கிற மனிதன் அதை சிந்திப்பான். ඒ කියන්නේ ජීවත් වෙලා ඉන්න මිනිස්සෙක් සිතන්න ඕන කියලා. ஆமென். அதனாலே ஒரு ஆத்துமா, ஒரு சரீரத்துக்கு ஆத்துமா இருக்க மட்டும்தான் அதில் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. මක්නිසාද එක ශරීරයට ආත්මය තියෙන විතර ඒ සියලු දේම හදාපැවැත්වෙනවා. நாங்கள் சரீரம் இருக்கும்போது தான் சாப்பிடுவோம், நன்றாக உடுத்துவோம், நாங்கள் மற்றவர்களோடு பேச முடியும். අපේ ශරීරේ ප්‍රාණය තියෙනකොට විතරයි අපිට කන්න බුල මොන්න බුල අනිත් සියලු දේම කරගන්න පුළුවන්. ஆனால் இங்கே சரீரத்தை பார்க்கும்போது அந்த ஆத்துமா இங்கே இல்லை. இப்பொழுது அவர் இங்கே கிடக்கிறார். அவரால் பேச முடியாது, கேட்க முடியாது. අපි බලනකොට මේ ආත්මය මෙතන නැහැ. ඒ ශරීර මාංශය විතරයි තියෙන. එයාගේ කිසිම දෙයක් යට කරගන්න බෑ. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையிலே சொன்னார், මක්නිසාද ඒස්වාද මේ පොළොවේ ඉන්නකොට කිව්වා நீங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாமல் ඔබ මාංශයේ මරණයට බය වෙන්න එපා. ஆத்துமாவை கொள்ளுகிறவருக்கு பயப்படுங்கள். ආත්මය මරණ කෙනාට බය වෙන්න කියලා. இன்னைக்கு மனிதர்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படுகிறதினாலே உண்மையானதை தேடாமல் இருக்கிறார்கள். අද මිනිස්සු ශරීර මරණයට බය වෙන නිසා ඇත්ත එක හොයන්නේ නැහැ. அன்றைக்கு அந்த சீசர்கள் அந்த வெளிப்பாடை அறிந்தபடினாலே එදා ඒස්වාසේ ගෝලයෝ ඒ එළිදරව දැනගත්ත නිසා அன்றைக்கு கிறிஸ்தவர்களை கொல்ல வந்த வேளையிலே அவர்கள் தங்களுடைய ஜீவனை முன்பாக கொடுத்தார்கள், நீங்கள் கொல்லுங்கள் என்று. එදා ක්‍රිස්තියානියව මරන්න එනකොට ඒගොල්ලෝ තමන්ගේ ජීවිතය දුන්නා. ඔයගොල්ලෝ මාව මරන්න කියලා කිව්වා. கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்ய வருகிற வேளையில் அவர்கள் பயப்படாமல் இருந்தார்கள். ඒකල ක්‍රිස්තියානියව මරන්න එනකොට ඒගොල්ලෝ බය නැතුව දුන්නා. ඊට දුන්නා මරන්න කියලා. ஏன் அவர்கள் பயப்படவில்லை? ඇයි ඒගොල්ලෝ බය වුණේ නැත්තේ? அங்கே வேதம் சொல்கிறது, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமாவை கொல்லுகிறவருக்கு பயப்படுங்கள். ඒක දේවනාසේ වචනේ කියනවා ශරීරය මරන්න අයට බය වෙන්න එපා. ආත්මය මරණ කෙනාට බය වෙන්න කියලා. இன்னைக்கு தேவனுக்காக நின்று ஒரு மனிதன் மரிப்பான் என்றால் அந்த ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு අද போகும். මිනිස්සෙක් දේවනාසේ වෙනින් මරනවා
මැරෙනවා නම් ඒ ආත්මය දෙවියන් වහන්සේ ළඟට යනවා. அதனாலே அன்றைக்கு சீசர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனார்கள். මක්නිසාද එදා යේසුස් වහන්සේ ගෝලයේ උන්වහන්සේ රාජ්‍යයට ගියා. ஆத்துமாவை கொல்லத்தக்கதாக ஒரே ஒருவரால் மாத்திரம் முடியாது, தேவனால் மாத்திரம்தான். ආත්මය මරන්න බන එකම කෙනා තමයි යේසුස් වහන්සේ පමණයි. ஆனால் இன்றைக்கு பூமியிலே வாழ்கிற நாங்கள் අද ජීවත් වෙන අපි நாங்கள் ஒரு செல்வாக்குக்காக, අපේ ගොඩාක් දේවල් වෙනුවෙන් நாங்கள் பாரம்பரியத்துக்காக, අපේ පරම්පරා ගත වෙන නිසා நாங்கள் திருமணத்துக்காக, අපි මේ මගුල් ගෙදර නිසා அல்லது நாங்கள் இந்த பூமியிலே நன்றாக இருக்கிறதற்காக එහෙම නැත්නම් අපි මේ පොළේ පෝසත් වෙලා ඉන්න නිසා இன்றைக்கு தேவனை விட்டு அநேகர் கடந்து பின்மாற்றம் அடைகிறதை நாங்கள் අද අපි பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා ජීවත් වෙනවා. ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் மனதிலே வையுங்கள். ඔබ එක දෙයක් සිතේ තියාගන්න. பிரசங்கி கடைசி வசனம் சொல்கிறது, දේශනාකාරයේ අන්තිම වචනේ කියනවා. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. උන්වහන්සේ වචනේ අන්තිමේ අපි අහා සිටිමු. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையின் நடப்பதே கடமையாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේට කීකරු වෙලා දෙවියන් වහන්සේගේ ආඥා පිළිපදින කෙනා විතරයි. நீ ඒක තමයි අපේ ඇඟට දීලා තියෙන්නේ. நீங்கள் நினைக்கலாம் மனிதன் மரித்த பிற்பாடு அவனுக்கு எதுவுமே இல்லை என்று. ඔබ හිතන්න පුළුවන් මිනිස්සු මැරුණාට පස්සේ යාට කිසි දෙයක් නැහැ කියලා. மரணத்துக்கு பிற்பாடு தான் அவனோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. මිනිස්සෙක් මැරුණාට පස්සේ තමයි ඔහුගේ ජීවිතේ පටන් ගන්න. மனிதன் உயிரோடு இருக்கும்போது செய்த ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு தப்பிதங்களும் முன்னாக நியாய தீர்ப்பிலே வரப்போகிறது. මිනිස්සයා පොළවේ ජීවත් වෙනකොට විතරයි ඔහු කරපු පව් හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යාට පෙන්වන්න වෙනවා. ஏனென்றால் இயற்கை அதை சாட்சி கூறுகிறது. අන්තසාර සබාධර්ම එක சாட்சி தரணும். எந்த மலை கடலிலே இருக்கிறதோ அந்த மலை தான் ஆவியாக மேலே போய் அதே மலை தான் பூமிக்கு மலையாக வருகிறது. අපි හිතනකොට මේ වතුර තමයි පොළවේ ජලය තමයි උඩට කියලා ආපහු ඒ වැස්ස වගේ අපිට එන්නේ. புது மலை அங்கே வரவில்லை, புது தண்ணீர் வரவில்லை. අලුත් වැස්සක් අලුත් වතුරක් අපිට එන්නේ නැහැ. இங்கே இருந்து எது போனதோ அதுதான் கீழே வருகிறது. මේ පොළවේ සිට උඩට මොකක්ද ගියේ ඒ දේ තමයි ආපහු එන්නේ පොළවේ. நீங்க எந்த விதையை பூமியில மரத்தை நாட்டுகிறீர்களோ அதே கனிதான் மீண்டும் வருகிறது. අපි මොන බීජ වපරන්නේද ඒ බීජ තමයි අපි பலகாங்க. அதே போலதான் பூமியிலே வாழ்கிற உண்மையாக தேடி வாழ்கிற மனிதன் மீண்டும் பூமிக்கு வாழ்வான் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அதனால்தான் தேவன் அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்துக்கு சாட்சி கொடுத்தார். அவரை கொண்டார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் சொன்னிய வண்ணமாகவே உயிரோடு எழுந்து அவர் காண்பித்தார். அவர் மாத்திரமல்ல, அவருக்காக தங்களுடைய ஜீவனையும் அற்பமாய் கொண்ட மனிதர்களும் அந்த பூமியிலே மீண்டும் வந்தார்கள். அதே போலதான் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில நாங்கள் தேவாதி தேவனை தேடுவோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று. அதனாலே அப்படியாக அந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கும் போதுதான் நீங்கள் மரித்தாலும் கூட மரணத்திலே உங்களுக்கு ஒரு பலன் உண்டு, நிச்சயம் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு பிழையான மார்க்கங்கள், பிழையான காரியங்கள் வந்து மரித்த பிற்பாடு நீங்கள் பணம் கட்டுவதனாலே பரலோகம் போகலாம், அல்லது பரிசுத்தவான்கள் உங்களுக்கு பரிந்து பேசுவதனாலே பரலோகம் போகலாம் என்று அவர்கள் சொல்லலாம். මක්නිසාද අද ගොඩාක් අයට පුළුවන් අපි ගොඩාක් ආගම් තියෙන ගොඩාක් තියෙන මාර්ග තියෙන ඒනට එතනදී කියන අපි මරණයට පස්සේ අපි මුදල් වියදම් කරන්න පුළුවන්, යම් දෙයක් කරන්න පුළුවන්, ඒවෙන් කිසිම වැඩක් නැහැ. ஏனென்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது எதை செய்கிறானோ, எந்த நன்மையை செய்கிறானோ அதுதான் அவனுக்கு பலனாய் கிடைக்கும். මක්නිසාද මිනිසයා ජීවත් වෙලා ඉන්නකොට එයා හොඳ නරක මොකද්ද කරන්නේ? ඒ දේ තමයි යාට ලැබෙන්නේ. இல்லாட்டி உலகத்தில் எல்லாரும் பாவியா தான் இருப்பான். அதனாலே உயிரோடு இருக்கிற நாங்கள் சிந்திப்போம். அதனாலே இந்த சௌருடைய உங்களுடைய தாயார், அதே போல சௌருடைய உற்றார் இருக்கலாம், சௌரங்கள் இருக்கலாம், அங்கே எல்லாருக்கும் இது துக்கமாக இருந்தாலும் சகோதரிக்கு சுவாமி புருஷே தருவன் சகோதர சகோதரியன் සියලු දෙනාටම ඊටම දුකෙන් ඇති. மரணம் வந்து ஒரு முடிவு அல்ல, මරණය කියන අවසානය නෙමෙයි. அது மீண்டும் ஆரம்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. මරණය කියන අපි පටන් ගන්නවා. இது பூமிக்குரிய கூடாரம், மண்ணால் சிருஷ்டிக்கப்பட்டது, அது மண்ணுக்கு போகிறது. මේ පොළවේ දූවිල්ලෙන් අපි මැවුව නිසා අපි
මේ පොළව දුවිලා අපි ஆனால் இந்த ஆத்துமா என்ன செய்ய போகுது? இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போக போகுது. ඉතින් මේ ආත්මය දෙවියන් වහන්සේ ළඟටම යන්න යනවා. நீங்க நினைக்க வேணாம், அது ஆத்துமா மரிக்க முடியாது. ඔබ හිතන්න එපා ආත්මය මැරෙන්නේ නැහැ. அந்த ஆத்துமா எப்பொழுது மரிக்கும் என்றால் நியாயத்தீர்ப்பின் நாளிலே தான். அது வெள்ளை சிங்காசனம் அங்கே மற்றது அங்கே வைக்கப்படுகிற வேளையிலே அது மரிக்கும். ආත්මය මැරෙන්නේ උන්වහන්සේගේ විනිශ්චයදී තමයි. දෙවියන් වහන්සේ තීරණය කරන අපි කරපු පව්පින් අනුව තමයි. එතනදී විනිශ්චයදී තමයි ආත්මය මැරෙන්නේ. அதனாலே உயிரோடு இருக்கிற வேளையிலே எங்களை பெருமை பாராட்டாமல் மற்ற ஜனங்களை நேசிக்காமல் இல்லாதபடி மனிதனுடைய முடிவே மரணமாயிருக்கிறது. අනිසාද අපි ජීවත් වෙනකොට අනිත් අයට ආදරයෙන් ප්‍රේමයෙන් අපි කරුණාවන්ත විදිහට ජීවත් වෙන්න. ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து காண்பித்தார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ අපිට කියලා දෙන්නේ. அன்புதான். அதான் அவர் சொன்னார், நீங்க உலகத்துல மலையை பேர்க்கலாம், நீங்க பணம் சம்பாதிக்கலாம், உலகத்திலே உயர்ந்த நிலையில வரலாம், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்றார். දෙවියන් වහන්සේ කියලා දෙනවා ලෝකයේ ඔබට ඕනම දෙයක් කරන්න පුළුවන්. නමුත් ප්‍රේමය නැත්තම් ඔයාලට කිසි දෙයක් නැහැ කියලා කියනවා. அதனாலே உயிரோடு இருக்கிற நாட்களிலே நாங்கள் மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், மற்றவர்களுக்காக நாங்கள் வாழும்போது அதுவே ஒரு நித்திய ஜீவனாயிருக்கிறது. අනිසාද අපි ජීවත් වෙනකොටම අනිත් අයට ප්‍රේම කරලා සතුටෙන් සාමදානෙන් අපි ජීවත් වෙමු. එතකොට උන්වහන්සේගේ කරුණාව අපිට ලැබෙනවා. அதனால் நான் மீண்டும் இந்த வசனத்தை சொல்றேன். அதான் வேதம் சொல்லுது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும். මම නැවතත් මම කියනවා අපි මංගල්‍ය ගෙදරට යනවට වඩා துக்க வீட்டுக்கு போவது நலம். මංගල්‍ය ගෙදරට යනවට වඩා දුකෙන් ඉන්න ගෙදරට යන එක හොඳයි කියලා කියන්නේ. எல்லா மனிதனின் முடிவும் அங்கே இருக்கிறது என்று. අපිසාද සියලු මනුස්සයන්ගේ අවසානය එතනදී දකින්න පුළුවන්. உயிரோடு இருக்கிறவன் அதை சிந்திப்பான் என்று. අනිසා ජීවත් වෙන මනුස්සයා ඒ ගැන හිතන්න ඕන. இன்றைக்கு மனிதர்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு பணம் இருப்பதினாலே அதிக ஆண்டு வாழலாம் என்று. අද මනුස්සයා හිතන අපිට මුදල් තියනවා කියලා අපි අවුරුදු 100ක් විතර වගේ ජීවත් වෙන්න පුළුවන් කියලා. நாம் விட்டமினை உட்கொள்வதினாலே அதிக நாட்கள் வாழலாம் என்று. අපිට හිතනකොට අපි අදි පෝෂණ ආහාර කාම නිසා අපිට ජීවත් වෙන්න පුළුවන් කියලා ஆனால் හිතනවා. தேவன் நினைத்தால் அவன் அடுத்த கணமே அவன் மரிக்கிறவன். අනිසාද දෙවියන් වහන්සේ හිතුවත් ඒ මනුස්සයා එක සැනයකින්ම මැරෙන්න පුළුවන්. அதனாலே வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவனை நாங்கள் தேடுவோம். මක්ලේසාද ආසත් පොළවත් මැවුවා වූ දෙවියන් වහන්සේ අපි හොයමු. அவர் மாத்திரமே ஜீவனை கொடுக்க முடியும். මනසා දෙවියන් වහන්සේට පුළුවන් එයාට විතරයි පුළුවන් අපිට ජීවනය දෙන්න. ஏனென்றால் அவர் அதை காண்பித்து அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து அவர் காண்பித்தார். මක්ලේසාද යේසුස් වහන්සේ අපේ වෙනුවෙන් ජීවිතයේ ජීවනය පූජා කරා. அதனாலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராம். දෙවියන් වහන්සේ ඔබ සියලු දෙනාම ආශිර්වාද කරනවා. நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். අපි යාඥා කරමු. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, இம்மட்டு நேரமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த சௌரியுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாட்களிலே இப்பொழுது நாங்கள் அடக்கம் பண்ணினாலும் ஏறக்குறைய 3 நாட்களுக்கு முன்பாக இந்த ஆத்துமா ஆண்டவரே அந்த ராஜ்யத்துக்கு வந்ததை, ஆண்டவரே அந்த ஆவி உம்முடைய சமூகத்துக்கு வந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வெறும் சரீரத்தை மாத்திரம் நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம். ஏனென்றால் ஒரு விதையை நாங்கள் நிலத்தில் தான் அடக்கம் பண்ணுவோம். ஏனென்றால் அது தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அது முளைக்கும் போது அது வெளியே வரும் என்று. அதே வண்ணமாக ஆண்டவரே உமக்குள்ளாக வாழ்ந்த மனிதர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று நீர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாயிருக்கிறீர். அது யாராயிருந்தாலும் உமக்குள்ளாக வாழ்கிறவனே வெளியே வருவான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையிலே அருமையானது. அது யாருடைய மரணம் என்றால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். அப்படியாக கர்த்தாவே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் நீர் கொண்டு வர்ற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே இந்த பிரிவால் வாடுகிற ஆண்டவரே உடைய கணவன், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவுகள், சௌரங்கள், இப்பேரப்பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையானது ஆண்டவரே உலகத்திலே நாங்கள் ஒருவரை பிரியும் போது வருகிற துக்கம் போல் ஆண்டவரே அது இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் மீண்டும் ஆண்டவரே உமக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் வாழ்வார்கள் என்ற நிச்சயம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் மீண்டும் பார்ப்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு அந்த வழியிலே எது இருக்கிறதோ நீர் சொன்னீர், நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று அதை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு மனிதனும் அதுக்காக வாழ்ந்த மனிதர்களை சந்திப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அதனாலே இந்த வேளை ஆசீர்வதியும். இம்மட்டு நேரமாக நீர் உதவி செய்ததற்காக உமக்கு சோத்திரம். வருகை தந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீண்டுமாக இந்த உடல் ஆண்டவரே இந்த வித்து பூமியில் அடக்கம் பண்ண மட்டும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இதை ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஒரு பாட்டு